நம்ம இப்போ பிரண்டை தைலம் ரெடி பண்ண போகிறோம். எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு ஒரு வாணலியை வச்சுக்கிட்டு அதில் 1/2 லிட்ரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். 1/2 லிட்ரு சுத்தமாக நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். 1/2 லிட்ரு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் சூடு ஏறட்டும். அதுக்குள்ளார இந்த பிரண்டை ஒரு கட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 10-12 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். பச்சை கற்பூரம் 2 துண்டு பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு எப்படி காய்ச்சறதுன்னு காட்டுறேன். எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூடாகட்டும். மிதமான சூடான அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை அதில் போடலாம். ஒரு கட்டு பிரண்டை. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 4 பக்கம் இருக்க நாரை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பிரண்டையை போடுறேன் நான். பூண்டு பல்லு பச்சை கற்பூரம் அப்புறமா போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த தைலத்தை நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு எங்கெங்கே இடுப்பு வலி கால் வலி எங்கெங்கே வலி இருக்கோ அது நல்லா தேய்ச்சி ஊற வச்சு அப்புறம் இப்போ தட்டி வச்ச பூண்டு 10-12 பல் பூண்டு தட்டி வச்சிருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். பிரண்டையில் இருக்க எசன்ஸு பூண்டில் இருக்க எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கட்டும். அப்புறம் நல்லா வேகணும். அதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இறங்கிடணும். இறங்கிட்டு இதில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை, சக்கையாட்டம் இருக்குது, எல்லாமே இறங்கிடுச்சு. இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த இதில் இருக்க பிரண்டையெல்லாம் எடுத்துடலாம். உடம்புல எங்கெங்கே வலி இருக்கோ அங்கெல்லாம் இந்த எண்ணெயை தடவிடலாம். நல்லா காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் எங்கெங்கே வலி இருக்கோ கழுத்து வலி, கை வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, எங்கெங்கே உடம்புல வலி இருக்கோ அங்கெல்லாம் இந்த தைலத்தை தடவுனா ஒரு 15 நாள் 1 மாதம் தொடர்ந்து தடவிக்கிட்டே இருக்கணும். அதை எப்படின்னு அப்புறம் காட்டுறேன் நான். சத்தம்லாம் அடங்கிருச்சு. அதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இறங்கிருச்சு. நல்லா இந்த பிரண்டை இதோட எசன்ஸ்லாம் இறங்கி சக்கையாயிடுச்சு. இப்போ
இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பச்சை கலப்பரை எடுத்து வச்சோம்ல, நல்லா நுறுக்கி இதை இப்போ போட்டுடணும். இப்படி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். நல்லா நுணுக்கி விட்டு இப்படி போடணும். அடுப்பில் இருக்கிறதுலே போட்டால் அதோட பவர் வந்து குறைஞ்சிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நல்லா நுணுக்கிட்டு தான் போடணும். இதை இல்லைன்னா கரையாது. நம்ம 1/2 லிட்டர் எண்ணெய் காய்ச்சி வச்சோம்ல, இவ்வளோ வயிறு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த அளவு வந்திருக்கு. இதை தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கும் கொஞ்சம். அதை எப்படி தேய்க்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கையில் ஊற்றிக்கணும். இந்த எண்ணெயை ஊற்றிட்டு இப்படியே தேய்க்கணும். முட்டில் நல்லா இப்படி தேய்ச்சி விடணும். இதில் இருக்க இதெல்லாம் அதில் இறங்கணும். இல்லை தேய்ச்சி இப்படியே உரி விடணும். தொடர்ந்து 15 நாள் 20 நாள் தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட்டு தெரியும். இதில் இருக்க இதெல்லாம் உள்ள நரம்புல எலும்புல தசையிலலாம் அந்த எண்ணெய் இறங்கி வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். வீக்கமும் வத்திடும், வலியும் குறைஞ்சிடும். எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் காலில் அடிபட்டிருக்கு, அதனால் கொஞ்சம் வீங்கிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் வீங்கிருக்கு. ஒரு வாரம் தேய்ச்சா கொஞ்சம் நல்லா குறைஞ்சிடும், வலியும் குறைஞ்சிடும், டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா அப்படி தேய்ச்சி தேய்ச்சி உரி விடுங்க. தொடர்ந்து இது போல் செஞ்சுக்கிட்டே வாங்க. வலி குறைஞ்சிடும், சுத்தமாக வலி குறைஞ்சிடும். உங்களுக்கு அந்த அனுபவத்தில் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.